ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இந்த பிளிந்த் பீம் வந்து சைஸு என்ன அப்படிங்கிறது, என்ன ராடு போடணும், எல்லுனா என்ன, அது மாதிரி சிரப்ஸு, ஸ்பேஸிங்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வால் உள்ள இடத்துல தான் நம்ம இந்த மாதிரி பிளிந்த் பீம் போடணுமா. இப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் 20 அடி ஹாலு, ஆனால் நம்ம சென்டர்லேயும் ஒரு பீம் போட்டிருக்கோம். இது எதுக்கு, என்ன ரீசனு, அது மாதிரி இந்த சைஸ் என்ன, எல்லா டீட்டெயிலுமே ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பிளிந்த் பீம் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பிளிந்த் பீம் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோக்களோட பார்க்க முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான ஒரு பிளான் தேவை, இல்லைன்னா வாஸ்துப்படி நான் வந்து வீடு கட்டலான் இருக்கேன். ஸோ அது எனக்கு தேவை. அது மாதிரி அந்த பிளானுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வரும், மணல், சிமெண்ட்டு, செங்கல், அதுக்கான காஸ்ட் எவ்வளவு, அந்த பில்டிங்க்கான ஓவரால் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு ஒரு எஸ்டிமேஷன் நான் பண்ணி தரணும். அப்படின்னாலும் இல்லை அப்படின்னா பிளானுக்கு என்ன சைஸில் பில்லர் போடணும், என்ன கம்பி போடணும், எத்தனை கம்பி போடணும், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் போடணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் செக்சுரல் சம்மந்தமான டீட்டெயில் வேணும். இல்லை அப்படின்னா அந்த பிளானுக்கு எலிவேஷன் தேவை, முகப்பு தேவை. அதுக்கடுத்து டவுட்டு எதாக இருந்தாலும் கீழே ஒரு நம்பர் இருக்குது, நீங்கள் அது கான்டாக்ட் பண்ணுங்கள். பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, அந்த பக்கம் ஒரு கார் பார்க்கிங்கு, அங்கே வந்து ஒரு பாத்ரூமு, அடுத்து ஒரு ஸ்டேர் கேஸு, அது ஒரு பெட்ரூமு, இது ஒரு கிச்சன். சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொன்றுக்குமே சைஸஸ் உண்டு. இது வந்து மொத்தம் வந்து 20 அடி லென்த்தில் 16 அடி அகலத்தில் ஒரு ஹாலு, ஒரு பெரிய ஹாலு. அடுத்து அது வந்து ஒரு ஸ்டேர் கேஸு, அது ஒரு பாத்ரூமு, அடுத்து அங்கே வந்து ஒரு பெட்ரூம், அந்த பெட்ரூமுக்கான பாத்ரூம் அது. இது வந்து ஒரு கிச்சன். சரிங்களா? இது ஒவ்வொன்றுமே ரூம் சைஸஸை வச்சு நம்ம வந்து ஆஷ் பண்ணிட்டோம். கீழே அந்த ஆஷ் பண்ணதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த காலம் வந்து நம்மளுக்கு வந்து வெளியவோ இல்லை அப்படின்னா உள்ளவோ போயிருந்தது அப்படின்னா கீழே நம்ம பண்ண காலம் மார்க்கிங் வந்து தவறுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செவரும் இந்த காலமும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த காலமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. எந்த காலம் பார்த்தாலுமே அது வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அது மாதிரி அந்த காலம், எல்லா காலமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஸோ அப்படிங்கிறது நம்ம வந்து காலம் மார்க்கிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு அரை இன்ச்சு இல்லை அதிகபட்சம் 1 இன்ச்சு முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுவே வராத அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஒருவேளை அப்படி வந்தாலுமே அது வந்து பிரச்சனை இல்லை. 3 இன்ச்சு 4 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இல்லை அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி மாறாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த காலம் மார்க்கிங்க்கு நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, கீழே வந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு போட்டு மேலே வந்து செங்கலை வந்து கீழே ஃபுல்லாமே நம்ம வந்து ஒரு பிசிசி போட்டு தான் நம்ம வந்து மேலே வந்து பிரிக் வைக்கணும். ஸோ அந்த பிரிக்குக்கு கரெக்டாக 9 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கும் அதுக்கும் 20 ஃபீட்டு. ஆனால் இந்த சென்டரில் வர பீம் எதுக்கு அப்படின்னா, இந்த பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலோட ஸ்பேன் வந்து அதிகம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செக்சுரல் டிசைன் பண்ணாமையே இப்போ இந்த 20க்கு 16 ஹாலுக்கு உள்ளே நம்மளுக்கு வந்து செவரே வராது. ஆனால் இங்கே நம்ம ஒரு பீம் கொடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னா, செக்சுரல் டிசைன் பண்ணையில் நம்மளுக்கு அங்கே வந்து ஒரு பீம் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அங்கோட சாயில் பியரிங் ஃபோர்ஸும் இதோட சாயில் பியரிங் ஃபோர்ஸும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஊடையில் நம்ம வந்து ஒரு பீம் மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்சுரல் டிசைன் தான். உங்களுக்கு செக்சுரல் டிசைன் தேவை அப்படின்னா உங்களோட பிளானை எங்களோட ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்புங்க. உங்களுக்கு செக்சுரல் டிசைன் ரெடி பண்ணி அனுப்புகிறோம். ஸோ அந்த கணக்கில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊடையில் நம்ம வந்து ஒரு பீம் கொடுத்துருக்கோம். அந்த பீமுக்கு மேலேயும் நம்மளுக்கு வந்து வால் வரும். சரிங்களா? ஸோ அதனால் இது ஒரு ரூமும் அது ஒரு ரூமும் கணக்கு. அதுக்கு மேலே நம்ம வந்து மேலே ஹாலுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு அந்த சென்ட்ரு வால் வந்து வராது. சரிங்களா? ஸோ அந்த கணக்கு தான். சரிங்களா? இது எதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செக்சுரல் டிசைன் தான். நம்மளுக்கு வால் வரக்கூடிய இடத்துல தான் பீம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வால் வராட்டினாலும் அங்கே நம்மளுக்கு பீம் தேவைப்படுது அப்படின்னா பீம் கொடுத்து தான் ஆகணும். எல்லாமே இது வந்து என்ன சைஸு அப்படின்னா 1 ஹாலுக்கு 3/4 அப்படிங்கிற சைஸு. ஒவ்வொன்றுமே ராடு சைஸு 16. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 போட்டிருக்கோம். இது டாப்பில் 3, இது வந்து பாட்டத்தில் 3. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு டிசைன் இருக்குது. எங்கே 16 போடணும், எங்கே 12 போடணும், எங்கே 20 போடணும். அந்த மாதிரி இப்போ இந்த காலம் வந்து 1 காலுக்கு 3/4. அதே இது அதை வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 3/4 இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 3/4 இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸ்லேயோ இல்லை ஒரே ராடோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றுமே அதுக்கு லோடுக்கு ஏற்றாப்புல நம்ம அந்தந்த சைஸ் ஆஃப் ராடு, அந்த சைஸ் ஆஃப் காலம் எல்லாமே டிசைன் பண்ணி தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான டிசைனிங் பண்ணி நம்ம வந்து கரெக்டான எக்ஸிக்யூஷனில் எதுவுமே பில்லர் எதுவுமே நம்மளுக்கு வந்து கவர் இல்லாமையோ இல்லை அப்படின்னா அலைன்மெண்ட் மாறியோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து ஸ்டீல் குவான்டிட்டி ஏதோ தவறாவோ இல்லை அப்படின்னா அந்த ஊக்கு, இப்போ இந்த ஊக்கோட பெண்டிங் முதற்கொண்டு யாருனே நான் காலம் ராட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஊக்கோட பெண்டு கரெக்டாக இருக்கா, 135 டிகிரிக்கு இருக்கா, அது மாதிரி ஒவ்வொன்றுமே இப்போ ஆல்டர்னேட்டிவாக அந்த சிரப்ஸ் இருக்கா,
அப்படிங்கிறத ஒவ்வொன்றுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ இதுவுமே சிரப்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிரப்ஸ் இருக்குது, அது மாதிரி அதே மாதிரி அல்டர்னேட்டிவ் பீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் அல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். அதே இது காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடுமே நம்ம வந்து அல்டர்னேட்டிவ் கொடுத்துக்கலாம். ஆனால் பீமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பாட்டத்தில் நம்ம வந்து சிரப்ஸ் வரக்கூடாது, எல்லாமே டாப்பில் தான். அது ஒன்று விட்டு ஒன்றுன்னு மாற்றி கொடுக்கணும். அதோட ஸ்பேஸிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கொடுத்துருப்போம். அந்த 6 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ டாப் ராடு கரெக்டாக இருக்கா, பாட்டம் ராடு கரெக்டாக இருக்கா, அந்த சிரப்ஸோட ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்கா, இந்த ஊக்கோட பெண்டு கரெக்டாக இருக்கா, அது மாதிரி எல்லா கார்னருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த எள்ளு. இப்போ இந்த எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி பிடிச்சிக்கணும். நம்ம அந்த காங்கிரீட் போட்ட உடனே இங்கே ஒரு நம்ம லோடு கொடுத்தையில இது வந்து இங்கிட்டு வராமல் மூவ் ஆகாமல் இந்த எள்ளு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிடிமான மாதிரி பிடிச்சிக்கணும். ஸோ அந்த இதுக்காண்டி இது வந்து ஒரு பேசிக்ஸான ஒரு புரிதலுக்காண்டி சொல்கிறேன். இது நிறைய செக்சுரல் டிசைனிங்கில் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை இங்கே நம்மளுக்கு வந்து த்ரூ ராடாக வருது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த ராடு வந்து அங்கே ஒரு எள்ளு போட்டிருக்கோம், அங்கே ஒரு எள்ளு போட்டிருக்கோம், சென்டரில் வந்து த்ரூ ராடாக வருது. ஆனால் இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்டரில் வந்து த்ரூ ராடாக வரல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கேயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி எள்ளு வளைச்சிடும். அங்கேருந்து வர ராடை டாப்லேயும் எள்ளு வளைச்சிடும், பாட்டத்துலையும் எள்ளு வளைச்சிடும். இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ ஒரு வேளை த்ரூ ராடாக போகுது அப்படின்னா கட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது, த்ரூவாகவே போடட்டும். ஒரு வேளை நம்மளுக்கு வந்து ஸ்டீல் வந்து கட் பண்ணி போட வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய ராடு அந்த காலத்தில் வந்து இந்த காலத்தோடு தான் நிப்பாட்டணும், அதையும் நம்ம வந்து எள்ளு வளைச்சி போட்டணும். சரிங்களா? அது மாதிரி பெண்டிங்கில் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நம்ம வந்து லேப் கொடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இங்கேயே நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்டீல் கிடக்கு, ஒரு 10 அடி துண்டு 2 துண்டு கிடக்கு, நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு 20 அடி ஒரு 16 அடி தேவைப்படுது அப்படின்ட்டு சொல்லி எல்லா துண்டையுமே ஒரே சென்டர்லேயும் நம்மளுக்கு வந்து லேப்பை போட்டக்கூடாது, கார்னர்லேயும் லேப்பை போட்டக்கூடாது. லேப்பு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து போடணும் அப்படின்னா அதுவுமே நிறைய டிசைன், டாப்பில் வந்து சென்ட்ரு, பாட்டத்தில் வந்து நம்ம வந்து கார்னரு அப்படிங்கிற மாதிரி நிறைய டிசைனிங்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு இன்ஜினியருக்கு தான் நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு இன்ஜினியர் கன்சல்ட்டிங்கோட பண்ணுங்கள், செக்சுரல் டிசைனிங் வாங்கி பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து கவனிக்கணும். அது மாதிரி காலத்தை பற்றி யாருனே நான் சொல்லியிருக்கேன், அந்த லேப்போட டிஸ்டன்ஸ் எல்லாமே நான் அந்த காலம் வீடியோவில் போட்டிருக்கேன். தேவை அப்படின்னா நீங்கள் காலத்தில் பார்த்துக்கோங்க. நம்ம யாருனே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பிளானை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான செக்சுரல் டிசைன் நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.